ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டாஸ் பேங்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 444 டேஸுக்கான ஒரு ஸ்பெஷல் எஃப்டி வந்து ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது 13 மந்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சு உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கேரண்டி ரிட்டர்ன்ஸும் இருக்குது, கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ மற்ற பேங்க்கில் வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து டெபாசிட் லிமிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸ்லேருந்தே இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 கோடியை வந்து தாண்டக்கூடாது. ஸோ மினிமம் 1000 ருபீஸ், மேக்ஸிமம் 1 கோடி. ஸோ மற்ற பேங்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 கோடி தான் லிமிட் இருக்குது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ 1000 ரூபாய் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாரி தான். ஸோ அதுக்குன்னு நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கேட்ட போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லம்ப் அமௌண்ட்டாக நீங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் எனக்கு அதிகமான லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீமில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம தமிழில் 9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தோம். ஸோ இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் அண்ட் என்ஆர்ஐ, அந்த கேட்டகரி ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிசன். ஸோ என்ஆர்ஐ பொறுத்தவரை அதாவது ஜென்ரல் பப்ளிக் பார்த்திங்க அப்படின்னா 8.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் பப்ளிக் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அவங்கள விட இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு 8.50. இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் வர வட்டிக்கு வட்டி, அதான் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி பேஸ் வில் பி சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டென்யூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டாஸ் பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா 444 டேஸ் இருக்குது, 888 டேஸும் இருக்குது. ஸோ இதில் இந்த பேங்க்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம 1 by 1 நம்ம ஒவ்வொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னும் இருக்கிற இன்னும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஜாயின்ட்லி வித் அதர் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ சொசைட்டி வச்சுருக்கவங்க, அசோசியேஷன் வச்சுருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து கம்பெனிஸில் இருக்கிறவங்க ஸோ எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிடிஎஸ் வில் பி டிடெக்டட் ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த பேங்க்கில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கஸ்டமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். கேஒய்சியை சப்மிட் பண்ணி ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே அலாங் வித் டெபாசிட் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ அது கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸிட்டிங் கஸ்டமர்ஸ் டெபாசிட் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்தா போதும், அவங்க வந்து டேரெக்டாகவே அந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிறதுனால ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால் நாட் அலோட் இன் மந்த்லி பே அவுட். அதாவது மந்த்லி பே அவுட், அதாவது 11 மந்த்து, 12 மந்த்து, 13 மந்த் அப்படி இருக்கிற ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர்ட் விட்ரால், அதாவது முன்கூட்டியே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நாட் அவைலபிள் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 444 days இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8.5, இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 10,340 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 444 days கழிச்சு அவங்களுக்கு வந்து 10,300 சில்லரை கிடைக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 9%, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 500 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுவே வந்து ஒரு 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 444 days, ஸோ ஜென்ரல் பப்ளிக் 8.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ 31,019 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு. இதுவே சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்னா ஸோ நோ எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 31,000 ரூபா அப்படின்னா இவங்களுக்கு வந்து 32,844 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 5 lakhs அப்படின்னா 51,699 ரூபா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டுமே கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 5 lakhs, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 51,659 ரூபா. ஸோ அதே சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா 54,740 ரூபா கிடைக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் ஒவ்வொரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து 5 lakhs போட்டது. இப்போ வந்து நம்ம ஒரு 7 lakhs அப்படின்ற நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 7 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ 7 lakhs அப்படின்றத என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 8.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 72,378 ரூபா கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு 13 மந்தில் 7 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கு 72,000 ரூபா கிடைக்கும். ஸோ சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 76,636 ரூபா அவங்களுக்கு வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். ஸோ இதுவே ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ 1,00,000 சம்திங் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 1,03,397 ரூபா கிடைக்கும். அதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா 1,09,479 ரூபா கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்க ஈக்விட்டஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.